வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேயர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் ரியாஸ். வணக்கம் நேயர்களே. நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளூடாக என்றும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இனி நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஊடகங்கள் வேட்டையில் ஈடுபடுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என பிரதமர் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவிப்பு. எரிபொருளுக்கு விலைச்சுட்டன் அறிமுகப்படுத்த முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கருத்து. கோட்டாபய ராஜபக்சவின் அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணையிலிருந்து உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரியந்த ஜெயவர்தன விலகல். கொழும்பில் உள்ள 2500 வீடுகளுக்கு காணி உரிமைகள். சிரேஷ்ட பத்திரிகையாளரும் கல்கிசை சென்ட் தோமஸ் கல்லூரியின் முன்னாள் ஆசிரியருமான தேசப்பிரிய திசாநாயக்க எழுதிய தி எசென்சியல்ஸ் ஆஃப் இனிஷியல்ஸ் கிராமர் என்னும் ஆங்கில இலக்கண நூல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. பாடசாலை மாணவர்கள் உபயோகிக்கக்கூடிய வகையிலும் ஆசிரியர்கள் கைநூலாக பயன்படுத்துவதற்கு ஏதுவாகவும் தேசப்பிரிய திசாநாயக்க இந்த ஆங்கில இலக்கண நூலை எழுதியுள்ளார். 34 வருடங்களாக ஊடகத்துறையில் இணைந்து செயற்படுகின்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர் தேசப்பிரிய திசாநாயக்க பல்வேறு பத்திரிகைகளில் பிரதம உதவி செய்தி ஆசிரியர், பிரதி உதவி செய்தி ஆசிரியர் மற்றும் இணை ஆசிரியர் பதவிகளையும் வகித்துள்ளார். தேசப்பிரிய திசாநாயக்கவின் தி எசென்சியல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் என்ற ஆங்கில இலக்கண நூலின் 5வது அத்தியாயம் இதுவாகும். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் நூல் சமர்ப்பிக்கப்பட்ட போது தேசப்பிரிய திசாநாயக்கவின் மனைவி சந்திமா திசாநாயக்கவும் கலந்து கொண்டிருந்தார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சேனல் 4 அலைவரிசைக்கு பிரத்யேக நேர்காணல் ஒன்றை வழங்கியுள்ளார். பிரதமர் அவர்களே, யுத்தம் நிறைவடைந்து 6 வருடங்கள் ஆகின்றன. இன்னமும் எவ்வித விசாரணையும் இல்லை. பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கான பொறிமுறையை ஒரே தடவையில் செயற்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பாகும். மே மாதத்தில் அல்லது ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பமாவதற்கு முன்னதாக நாம் எமது தீர்மானத்தை தயார்படுத்திக் கொள்வோம். சர்வதேச தலையீடு அவசியம் என சர்வதேச சமூகம், அதே போன்று நான் நினைக்கும் வகையில் தமிழ் மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த விசாரணைகளில் சர்வதேச தலையீட்டுக்கு இடமில்லை என கடந்த வாரம் ஜனாதிபதி கூறியிருந்தார். இல்லை, நாம் அத்தகைய தலையீட்டினை நிராகரிக்கவில்லை. இல்லை, அவர் அதனை நிராகரிக்கவில்லை. நாம் எதனை செய்தாலும் அது மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்பதே முதல் நோக்கமாகும். நாம் இதற்காக நீண்ட கால செயற்திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளோம். ஜெனீவா தீர்மானத்தில் நாம் வாக்குறுதி அளித்தவற்றை நிறைவேற்றுவதற்காக நாம் முன்னிற்கிறோம். இறுதியில் நம்பிக்கையே முக்கியமாகின்றது. அப்படியல்லவா? நம்பிக்கை அற்றுப்போனால் நாம் ஒன்றாகவே செயற்படுகிறோம். ஜான் அவர்களே, எவரும் எந்த ஒரு விடயத்திற்காகவும் கவலை அடைய வேண்டிய தேவை இருக்கும் என நான் நினைக்கவில்லை. நாம் அனைவரும் மனிதர்கள். நாம் அனைவரும் அதற்காக போராடியவர்கள். வேறு எவரும் செய்யாதவாறு நான் இதற்காக கழுத்தை வைத்துள்ளேன். காணாமல் போனவர்களை மீண்டும் கண்டுபிடிக்க முடியாது என்பது தொடர்பில் அண்மை காலமாக அதிகம் பேசப்பட்டது. நீங்கள் கூறியது சரியானது. காணாமல் போனவர்கள் என்று எவரும் இல்லை. அவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்பதை கூறுவதற்கு 6 வருடங்கள் சென்றுள்ளது. எனினும் அது உண்மையா? தடுப்பு முகாமில் எவரும் இல்லை என்றா நீங்கள் கூறுகின்றீர்கள்? அத்தகைய தடுப்பு முகாம்கள் வடக்கிலோ தெற்கிலோ இல்லை. Are you certain that everybody who is in any form of detention is known to the government? The 292 in detention are known to the government. And that's all? That's all. No others? No one is. A lot of blame. ராஜபக்ச குடும்பத்தார் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி, அதே போன்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படுகின்றது. அந்த குற்றச்சாட்டு நிரூபணமானால் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுமா? Anyone in Sri Lanka can be prosecuted. இலங்கையில் எவருக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்பட்டால் அது குற்றமாகும். எனினும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பில் பாராளுமன்ற தெரிவுக்குழு அல்லது விசாரணை ஆணைக்குழு ஊடாக விசாரணை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு மாத்திரம் காணப்படுகின்றமை துரதிருஷ்டவசமானது. எனினும் இலங்கையின் சட்டத்திற்கு அமைய எவருக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். Including them. சேனல் 4 அலைவரிசைக்கு பிரதமர் வழங்கிய பிரத்யேக நேர்காணல் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. வெளிநாட்டு நீதிபதிகள் அங்கம் வகிக்கும் போர்க்குற்ற விசாரணை பொறிமுறை மீது தம்மால் நம்பிக்கை கொள்ள முடியாதென ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன BBC சிங்கள சேவைக்கு வழங்கிய நேர்காணலில் அறிவித்துள்ளார். இது நாட்டின் உள்ளக பிரச்சினை எனவும் உள்நாட்டு நீதிபதிகள் மற்றும் உள்நாட்டு நிபுணர்கள் ஊடாக அதற்கு தீர்வு காண முடியும் என்றும் கூறியிருந்தார். வெளிநாட்டு நீதிபதிகள் அங்கம் வகிக்கும் கலப்பு போர்க்குற்ற விசாரணை பொறிமுறையை ஸ்தாபிப்பதற்காக இந்த அரசாங்கத்தின் வெளிவிவகார அமைச்சர் ஜெனீவாவில் இணக்கம் தெரிவித்தார்.
ஜெனீவாவில் இணக்கம் வெளியிட்டவாறு தாம் மே மாதம் அளவில் இந்த செயற்பாட்டினை ஆரம்பிப்போம் என பிரதமர் தற்போது கூறியுள்ளதுடன் அது ஐலண்ட் பத்திரிகையிலும் வெளியாகியுள்ளது. இதனூடாக பல்வேறு விடயங்கள் தொடர்பில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. வெளிவிகார அமைச்சர் என்ற வகையில் மங்கள சமரவீர நாட்டின் அரச தலைவரான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் வினவாமலேயா ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அந்த தீர்மானத்தை அறிவித்தார். தற்போது சர்வதேச சவால் ஒன்று உள்ளது. அதனை சமாளிக்க முடியுமா? யாழ் சுன்னாகம் பகுதியில் குடிநீர் மாசடையவில்லை என தெரிவித்து வெளியிடப்பட்ட அறிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என அமைச்சர் ரவுப் ஹக்கீம் நேற்று தெரிவித்திருந்தார். அமைச்சரின் இந்த கருத்தை அடுத்து சுன்னாகம் பகுதியில் உள்ள குடிநீரை பருக முடியுமா இல்லையா என்பதில் மீண்டும் சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. யாழ் சுன்னாகம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் உள்ள கிணறுகளில் கழிவு எண்ணெய் கலந்துள்ளதாக 2014 ஆண்டின் இறுதிப் பகுதியில் தகவல்கள் வெளியாகின. நீர் மாசடைந்ததற்கு சுன்னாகம் பகுதியில் உள்ள மின் உற்பத்தி நிலையம் ஒன்றிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு எண்ணெயே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததுடன் இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வை வழங்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தி கடந்த வருட ஆரம்பத்தில் பல்வேறு போராட்டங்களையும் முன்னெடுத்தனர். இந்த நிலையில் சுன்னாகம் பகுதியில் உள்ள மின் நிலையத்தின் செயற்பாடுகளை மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்துமாறு 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மக்களின் போராட்டங்கள் வலுப்பெற்று வந்த நிலையில் 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வடமாகாண விவசாய அமைச்சர் போ ஐங்கரநேசன் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது தூய குடிநீருக்கான விசேட செயலணி ஸ்தாபிக்கப்பட்டது. 2015 ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி சுன்னாகம் மின் உற்பத்தி நிலையத்தினை பராமரிப்பு பணிகளுக்காக திறப்பதற்கு நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதியை யாழ் மேல் நீதிமன்றம் வழங்கியது. இந்த நிலையில் சுன்னாகம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் உள்ள கிணறுகள் கழிவு எண்ணெய் மற்றும் கிரீஸ் கலந்துள்ளதாக தெரிவித்த மக்கள் அந்த நீரை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தாம் தள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். நீரில் எண்ணெய் மற்றும் கிரீஸ் கலந்துள்ளமையினால் நீரை சூடாக்குவதாலோ அல்லது வடிகட்டுவதாலோ நீரில் உள்ள எண்ணெய் மற்றும் கிரீஸ் ஆகியவற்றை அகற்ற முடியாது என சுகாதார தரப்பினர் அறிவித்தனர். சுன்னாகம் நிலத்தடி நீர் தொடர்பான முதற்கட்ட ஆய்வறிக்கை 2015 ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி வெளியானது. சுன்னாகத்தில் நிலத்தடி நீரில் பார உலோகங்கள் கண்டறியப்படவில்லை எனவும் கிணற்று நீரின் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சுன்னாகம் குடிநீர் பிரச்சினை தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் கவனம் செலுத்தியிருந்தார். யாழ்ப்பாணத்தில் நீரில் கழிவு எண்ணெய் கலக்கவில்லை என நிபுணர் குழுவின் அறிக்கை தெரிவிப்பதாக வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுதுரை ஐங்கரநேசன் 2015 ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வடமாகாண சபையில் அறிவித்தார். எனினும் தனியார் நிறுவனம் ஒன்று தன்னிச்சையாக இந்த ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளதாக வடமாகாண சபை உறுப்பினர் கேசவன் சயந்தன் இதன்போது குற்றம் சுமத்தினார். 2015 ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பாராளுமன்றத்திலும் சுன்னாகம் நீர் பிரச்சினை தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டது. Totally 150 wells were analyzed. 109, that is 73% of the wells, have shown the higher oil level than the standard. 150 கிணறுகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன. 109 கிணறுகள் அதாவது 73 வீதமானவற்றில் அதிகளவு எண்ணெய் கலந்துள்ளது. 7 கிணறுகள் அதாவது 4 வீதமானவற்றில் குறைந்த அளவிலும் 34 கிணறுகள் அதாவது 23 வீதமான கிணறுகளில் எண்ணெய் கிரீஸ் கலக்கவில்லை. பவர் ஸ்டேஷனில் இருந்து 1.5 கிலோமீட்டருக்கு உட்பட்ட கிணறுகளில் எண்ணெய் கலந்துள்ளதை அவதானிக்க முடிந்தது. 2014 ஆகஸ்ட் 13ஆம் தேதி குறிப்பிடப்பட்ட இணைப்பிற்கு அமைய பவர் ஸ்டேஷனை அண்மித்த சுன்னாகம் உள்ளிட்ட சில பகுதிகளில் அதிகளவு எண்ணெய் கலக்கப்பட்டுள்ளமை தெளிவாகின்றது. யாழ் சுன்னாகம் பகுதியில் உள்ள நிலத்தடி நீரில் கழிவு எண்ணெய் கலந்துள்ளதா என்பதை கண்டறிவதற்காக வடமாகாண விவசாய அமைச்சர் போ ஐங்கரநேசனால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த நீர் குடிப்பதற்கு உகந்ததா? இப்ப நாங்க குடிக்கிற தண்ணியும் இயலாத என்ன சொன்ன நிறைய கால்சியம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. பட் அந்த அதாவது எண்ணெய் காரணமாக அது பாதிப்புக்குள்ளா இருக்கா அல்லது எண்ணெய் காரணமாக பாதிப்பு இல்லையா? மலக்கழிவுகள் இந்த நீரில் இருக்கின்றது. ஏறத்தாழ 100க்கு 100 சாம்பிள்ஸ். இந்த நிலையிலேயே நகர திட்டமிடல் மற்றும் நீர் விநியோக வடிகால் அமைப்பு அமைச்சர் ரவுப் ஹக்கீம் நேற்று இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார். சுன்னாகம் பிரதேசத்தில் நிலத்தடி நீர் மாசுபடுத்தப்பட்ட விவகாரம் துரதிர்ஷ்டவசமாக தேவையற்ற முறையில் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் கவலைப்படுகிறோம். அதனை மறுத்துரைத்து ஒரு சில அறிக்கைகள் ஒரு சில தரப்புகளினால் வெளியிடப்பட்டிருந்தது.
அவற்றை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆசிய அபிவிருத்தி அங்கியினூடாக $250 மில்லியன் செலவில் ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் பாவனையாளர்களுக்கு குடிநீரை நாங்கள் அதிகரிக்க வேண்டிய ஒரு நிலவரம், அந்த கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய நிலவரம் ஏற்பட்டு விடலாம் என்ற ஆபத்து இருக்கிறது. விவசாயிகள் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கு போதிய அவருடைய விவசாய தேவைகளுக்கான நீருக்கு மேலதிகமாக யாழ்ப்பாண தீபகற்பத்துக்கான ஒரு நல்ல குடிநீர் திட்டத்தை, இரணமடு நீர்த்தேக்கத்தை பாவித்து எங்களால் செய்ய முடியும். மத்திய அமைச்சு ஒரு நிலைப்பாட்டினையும் வடமாகாண சபை நியமித்த நிபுணர் குழு வேறொரு நிலைப்பாட்டினையும் வெளியிட்டுள்ள நிலையில் செய்வதறியாது சுன்னாக மக்கள் இன்றும் அசௌகரியத்தை எதிர்நோக்கியுள்ளனர். வருத்தங்களும் பிடிச்சிட்டு இந்த எண்ணெய் தண்ணியை குடிச்சு இப்ப நாங்கள் எனக்கு இந்த எண்ணெய் தண்ணியை குடிச்சு இப்ப கிட்னி பிரச்சனை, இன்னும் எனக்கு சரியான சுகம் இல்லை. முக்கிய காரணம் தண்ணீராம். எங்களுடைய கிணறுகள்ல எண்ணெய் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மாகாண சபை நிபுணர்கள் அறிக்கை சொல்லுது எண்ணெய் இல்லை என்று. பாதிக்கப்பட்ட அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களாகிய நாங்கள் சொல்லுகின்றோம் எண்ணெய் இருக்கண்டு. வாட்டர் சப்ளை ஏற்கனவே சொன்னது இந்த தண்ணி எண்ணெய் கலந்திருக்கண்டு. ஆனா அவர்கள் சொல்லுகிறார்கள் எண்ணெய் இல்லை என்று. ஆனா இது யார் எது சரி எது புள்ளி என்றது எங்களுக்கு தெரியாது. வடிகால் அமைச்சர் ஹக்கீமுடைய தலைமையின் கீழ் தான் இருக்குது. அவர் நேரடியாக இங்க வந்து நாங்க அந்த தண்ணியில எண்ணெய் இருக்கா அதை குடிக்கலாமா குடிக்க முடியாது என்பதை அவர் நேரடியாக அமைச்சர் இங்கே வர வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். சுன்னாகம் பகுதியில் உள்ள நிலத்தடி நீரை மக்கள் பருக முடியுமா இல்லையா என்பதை இன்னமும் காலத்தை தாழ்த்தாது உறுதிப்பட கூற வேண்டியது அதிகாரிகளின் பொறுப்பல்லவா? காணாமல் போன உறவுகளை தேடும் சங்கம் கிளிநொச்சியில் இன்று சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த கலந்துரையாடலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள காணாமல் போன உறவுகள் கலந்து கொண்டனர். காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பது தொடர்பாக எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது. ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை என்று கூட போயும் ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை எங்களுக்கு தீர்க்க முறையான ஒரு விசாரணையை செய்ய இல்லை. எங்களுக்கு அதுல ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணையில நம்பிக்கை இல்லை. ஐநா குழு விசாரணை இலங்கைக்கு வந்து எங்களுக்கு விசாரணை செய்யறதா இருந்தா விரும்புகிறோம். மற்றது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்று பதில் சொல்ற அளவு தூரத்துக்கு எங்களுக்கு அரசாங்கம் பதில் கூற இயலாது. ஏனென்றா எங்கள மக்கள் இருக்கிறார்கள், காணாமல் ஆக்கப்பட்டு வெற்றிருக்கிறார்கள், பதுங்கு குருளிகள்ல வத முகாம்கள்ல வெற்றிருக்கிறார்கள் என்றதை நேரடியாக நாங்கள் இவ்வளவோ தகவல்களை அறிந்து வைத்திருக்கின்றோம். எங்களுக்கு இறந்து விட்டார்கள் என்ற பதில் எங்களுக்கு இவையால் அளிக்க முடியாது. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். உங்களுக்கு அரசாங்கம் தகுந்த பதில் அளிக்க வேண்டும். இந்த முறை பொங்கலுக்கு வடபகுதிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்கா தான் பொங்கலையும் செய்து கொண்டாட்டம் வச்சுட்டு எங்களுக்கு அடுத்த நாள் உடைய எங்களுக்கு ஒரு துக்கமான செய்தியை பேப்பரில் அனுப்பிவிட்டார். என்னன்னு கண்டா மரண செடிக்கிறர்கள் சொல்லி. இவர் எப்படி சொல்லுவார் எங்களை மரண செடிக்கிறர்கள்? நான் கையில வச்சு ஒப்படைச்சேன் நான் ராணுவத்தின் கையில். ஆனா நாங்கள் நல்லாட்சின்னு சொல்லி மெச்சரிய நாங்கள் தெரிவு செய்து எங்களுக்கு இப்ப எங்களோட புள்ளிகளை விடுதலை செய்து தருவார் என்ற நிச்சயம் இன்றைக்கும் இல்லை. நான் இன்றைக்கு சாப்பிடுவதே இல்லையா, சமைப்பதே இல்லையா. 7 வருஷமாகியும் எனக்கு முன்னாள் ஜனாதிபதி எந்தவித தகவலையும் தரவில்லை. தற்போதைய ஜனாதிபதி ஆகிறது எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவார் என்று நம்புகிறேன். என்னால் தாங்க முடியவில்லை ஐயா. நான் சொல்லலாம் செய்யறது நான் ராணுவத்தினரின் செக்ஷனில் ஏற்றி விட்டேன் ஐயா. என்ற மகனை ராணுவத்தினரின் செக்ஷனில் சிறு காயத்துடன் நான் ஐயா ஏற்றி விட்டேன். எனது மகனுக்கு எந்தவித துன்பமும் பெறக்கூடிய காயம் இல்லை ஐயா. நானும் பின்னால் தான் போனேன், வாகனத்துக்கு பின்னால் போய் தேடினேன், ஒரு இடமும் இல்லை. எனது மகனை 7 வருஷமாக பிரிந்திருக்கின்றேன். எங்கே இருக்கின்றான் எனது மகன்? எங்களுடைய நாட்டுடைய பிரதம மந்திரி அவர்கள் காணாமல் போன உறவுகள் அநேகமாக இறந்திருக்கலாம் என்ற கருத்தை நேற்றைய நாளே சேனல் 4 ஊடகத்துக்கு கொடுத்த கருத்துக்களையும் நினைத்து அவர்கள் கவலை அடைகின்றார்கள், ஆதங்கப்படுகின்றார்கள், மிகவும் கோபத்தோடு இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு யார் காரணம், என்ன நடந்தது, கையிலே கொடுத்த பிள்ளைகள் எங்க, வெள்ளவேன் கடத்தின பிள்ளைகள் எங்க, இறுதி யுத்தத்திலே ராணுவத்தினம் சரணடைந்த பிள்ளைகள் எங்க, முகாமுக்கு இருந்து கடத்தி
காணாமத்தி போன பிள்ளைகள் எங்க இவ்வாறான கேள்விகளுக்கு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை இவர்கள் இந்த அவர்கள் சொன்ன கருத்தை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றார்கள். பரணகம ஆணைக்குழு நீடித்தல் எங்களுக்கு தேவையில்லை. அது ஐநா ஆணையாளர் சொன்னது போல அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், மூடப்பட வேண்டும். யுத்தம் தந்த ஆறாத வடுக்களை சுமந்த வண்ணம் இன்னும் பலர் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றனர். யுத்தத்தின் நினைவலைகளை மறக்க முடியாத போதிலும் எதிர்காலத்தை வளம் பெற செய்வதற்காக தற்போது அவர்கள் போராடி வருகின்றனர். அவ்வாறு வாழ்க்கையுடன் போராடும் ஒருவரே மன்னார் வட்டக்கண்டலைச் சேர்ந்த முன்னாள் போராளியான மெர்சலின் ராபர்ட். 2010ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்ட மர்சலின் ராபர்ட் என்ற இந்த முன்னாள் போராளி தனது 6 பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக வாழ்க்கையுடன் போராடி வருகின்றார். அன்றாட வாழ்க்கை செலவை கோழி மற்றும் ஆடு வளர்ப்பின் ஊடாக ஈட்டிக் கொள்ளும் இவர் வறுமையின் காரணமாக இந்திய வீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட வீட்டின் நிர்மாண பணிகளை பூர்த்தி செய்ய முடியாத இக்கட்டை எதிர்கொண்டுள்ளார். இதுவரைக்கும் எனக்கு புனர்வாழ்வு ஆணையாளத்தில் எந்தவித உதவியும் வழங்கப்படையில் எல்லாருக்கும் கிடைக்கப்பட்டும் நான் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைமையில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு 6 பிள்ளைகள். கஷ்டமான சூழ்நிலைமையில் என்ற இயலாத நிலைமையிலையும் நான் என் பிள்ளைகளை வளர்க்கணும், படிப்பிக்கணும், அவங்கள பெரிய கஷ்டத்தின் மத்தியில் வாழ்றேன். தமது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான கல்வி தேவையை பூர்த்தி செய்வதே ஒரு கண்ணின் பார்வையை முற்றாக இழந்துள்ள இந்த முன்னாள் போராளியின் இலக்காக உள்ளது. அதிகாரிகளின் அசமந்த போக்கினால் தொடர்ந்தும் சிரமத்தை எதிர்நோக்கி வரும் முன்னாள் போராளிகளுக்கு மாதாந்த கொடுப்பனவு மற்றும் வாழ்வாதார கடனுதவிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் தார்மீக கடமையாகும். இந்தியாவுடன் செய்து கொள்ளவுள்ள உடன்படிக்கையினூடாக தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட சேவைகள் தொடர்பில் அபாய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அண்மையில் அதிகளவில் பேசப்பட்டது. எனினும் எவ்வித இடையூறுகள் ஏற்பட்டாலும் இந்தியா, சீனா, பாகிஸ்தான் மற்றும் சிங்கப்பூருடன் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளில் கைச்சாத்திடுவதாக பிரதமர் இன்று கூறினார். உதயமாகும் கிழக்கு புதிய வாய்ப்புகள் எனும் துணைப்பொருளில் கிழக்கின் முதலீட்டு அரங்கம் கொழும்பில் ஆரம்பமானது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது மற்றும் ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோ ஆகியோரின் தலைமையில் மாநாடு நடைபெறுகின்றது. பல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். ஒரு மில்லியன் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு எமது அரசாங்கம் முக்கியத்துவம் வழங்கியுள்ளது. அதனூடாக இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த முயல்கின்றோம். அடுத்த 4 அல்லது 5 வருடங்களில் மக்களின் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கில் அரசாங்கம் செயற்படுகின்றது. இலங்கை இந்தியாவிலிருந்து 20 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. இந்தியா உலகில் துரித கதியில் பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருகிறது என்பது அனைவரும் அறிந்த விடயமே. அதன் மூலம் நாம் நன்மை அடைய வேண்டும். இந்திய இலங்கை பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப உடன்படிக்கை மூலம் இருதரப்பு உறவுகளை பலப்படுத்த நாம் எதிர்பார்க்கின்றோம். which we have improved the prospects of. Recently I found some people who are getting on the roads. நான் அண்மையில் ஒரு விடயத்தை கண்டேன். சிலர் வீதியில் இறங்கி சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைக்கு எதிராக சத்தமிட்டனர். இந்த அரசாங்கம் இந்தியா, பாகிஸ்தான், சீனா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுடன் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளில் கைச்சாத்திடும் என மக்களுக்கு கூறியுள்ளது. அதனை பலப்படுத்துவதற்காகவே மக்கள் எமக்கு அதிகாரத்தை வழங்கினர். அதனால் சத்தமிடுவதை நிறுத்துங்கள். நாம் அந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டு முன்னோக்கி செல்வோம். தனியார் துறையில் யாராவது செயற்பட்டால் அரசாங்கம் என்ற வகையில் அதற்கு எதிராக செயற்படுவோம் என்பதை கூறுகின்றேன். நாம் அதில் கைச்சாத்திடுவோம். யார் இடையூறு விளைவித்தாலும் அதில் கைச்சாத்திடுவோம். அவர்கள் அதனை தடுத்தால் இளைஞர்கள் மற்றும் மில்லியன் கணக்கான தொழில் வாய்ப்புகளை இல்லாமல் செய்த நபர்களாக நாம் உலகிற்கு எடுத்துக் கூறுவோம். துரோகிகளுக்கு மீண்டும் தலை தூக்க நாம் இடமளிப்பதில்லை. அவர்கள் தமது பைகளில் நன்றாக பணத்தை நிறைத்துக் கொண்டுள்ளனர். அதனால் கடவுளின் நாமத்தில் வீட்டுக்கு செல்லுங்கள். வீட்டுக்கு சென்று உங்களது வேலையை செய்யுங்கள். அபிவிருத்தியின் பிரதிபலனை மக்களுக்கு வழங்குவதற்கு இடமளியுங்கள். For God's sake, go home and let the people of this country develop in peace. ஊடகங்களின் செயற்பாடுகள் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிட்டார். போலீசார் தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். ராஜபக்ச ஆட்சியின் கீழ் நீதிமன்றம், போலீஸ் மற்றும் ஊடகம் ஆகிய 3 நிறுவனங்களும் சீர்குலைக்கப்பட்டன. நாம் அவற்றை சீராக்கி முன்னோக்கி செல்கிறோம். போலீசாருக்கு எதிராக வேட்டையாடுவதற்கு முயற்சிக்க வேண்டாம். ஊடகங்களை வேட்டையாடுகின்றன. ஊடக வேட்டை என்ன?
அம்பிலிபிட்டியவில் இடம்பெற்ற மரணம் தொடர்பில் நான் கதைக்கவில்லை. ஊடகவியலாளர்களின் பதிவேடுகளை கைப்பற்றுமாறு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக பின்னர் கூறினர். ஷயந்த நாணயக்கார என்பவர் யார்? எக்னலிகொட கொலை செய்யப்பட்ட போது, காணாமல் போக செய்யப்பட்ட போது அவர் இங்கே இருந்தார். லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்ட போது ஷயந்த நாணயக்கார கதைத்தாரா? தயவு செய்து இது தொடர்பான எனக்கு கூறுங்கள். மேலே இருப்பவர்கள் கூறுங்கள். ஷயந்த நாணயக்கார எவரது சட்டைப்பைக்குள் இருந்தார் என்பதை கூறுங்கள். அவரும் வேட்டையில் ஈடுபட்ட ஒருவர் அல்லவா? ஆசிரியர்கள் ஒன்றியத்தை கடவுளையை காப்பாற்ற வேண்டும். உதயன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது பத்திரிகை ஆசிரியர் ஒன்றியம் என்ன செய்தது? நான் சத்தியக்கடதாசி ஒன்றை வழங்குவேன். ஒரு செய்தி ஆசிரியர் இருக்கிறார். ஒரு ஊடகவியலாளருக்கு எதிராக புரளி பேசி வெள்ளை வேனில் கடத்த வந்தார்கள். தயவு செய்து வேண்டுமானால் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள். அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்யுங்கள். நாமும் வருகிறோம். இல்லாவிட்டால் பேசி தீர்த்துக் கொள்வோம். வேட்டையில் ஈடுபட வேண்டாம். அதனையே நான் கூறுகிறேன். ஹோமாகம நீதிமன்றத்தை அடிமையாக்கும் ஊடகம் எமக்கு தேவையில்லை. நீங்கள் ஹோமாகம நீதிமன்ற சம்பவம் தொடர்பில் ஒரு ஆசிரியர் தலையங்கத்தை ஏனும் இன்று எழுதியுள்ளீர்களா? பெரிதாக பேச வேண்டாம். நீங்கள் இனவாதம் தொடர்பில் என்ன செய்கிறீர்கள்? ஹோமாகம நீதிமன்றம் தொடர்பில் இலத்திரனியல் ஊடகங்களில் நீங்கள் எதனை கூறுகிறீர்கள் என நான் கேள்வி எழுப்புகிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் புத்தம் சரணம் கச்சாமி, தம்மங் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்றே கூறினோம். மஹிந்த சரணம் கச்சாமி என்று கூறிய தேரர்களும் ஏனையவர்களும் புத்த சமயம் தொடர்பில் கதைப்பதற்கு அருகதையற்றவர்கள். அபயாராமவில் சுமார் 20-30 பேர் நேற்று எதனை கூறினார்கள்? வீதியில் இறங்குவதற்கு எத்தனை ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள்? நீங்கள் வீதியில் இறங்கும் ஒவ்வொருவருக்கும் சமமாக நான் 100 பேரை இறக்குவேன். மரணமடைந்தவர்கள் சுதந்திரத்தை இல்லாதொழித்தவர்கள் மீண்டும் வெள்ளை சாயத்தை பூசி வர முடியும் என நினைக்க வேண்டாம். எக்னலிகொட என்பவர் அரசியல்வாதியா? எக்னலிகொட தொடர்பில் உங்களது நிலைப்பாடு என்ன? நான் ஒவ்வொரு ஊடக நிறுவனத்திடமும் கேட்கிறேன். அதனை நாட்டிற்கு கூறுங்கள். கீர்த்தி வர்ணகுல போன்றவரா எக்னலிகொடவின் மனைவி மீது நீதிமன்றத்தில் அவதூறு கூறப்பட்டமை தொடர்பில் ஒரு நிலைப்பாட்டிற்கு வாருங்கள். பொய் கூற வேண்டாம். தற்போது விவர பத்திரிகையில் பிரசுரிக்கப்படுகிறது. தெரண அல்லது வேறு எங்காவது வாசிக்கலாம் என கூறுகிறார்கள். செய்தி வாசிப்பதாலேயே தெரணவில் சத்ருவின் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. சத்ருவும் வேட்டையில் ஈடுபட்ட ஒருவர் அல்லவா? மாதவ மடவல மற்றும் சத்ரு ஆகியோர் ராஜபக்ஷ குடும்பத்தாருடன் உணவு உண்டனர். அவர்கள் இனவாதத்தை தூண்டவே முயற்சி செய்தனர். அவர் வேண்டுமானாலும் அச்சகம் ஒன்றை வாங்கி பத்திரிகை ஒன்றை அச்சிட முடியும். நமக்கு பிரச்சனை இல்லை. எனினும் வானொலி மற்றும் லத்திரனியல் ஊடகம் என்பன மக்களுக்கு சொந்தமானவை. அதனூடாக இனவாதத்தை பரப்ப முடியாது. தற்போது இந்த சுதந்திர தினத்திற்கு எதிராக சத்ரு ஒரு திட்டத்தை முன்னெடுக்கிறார். ரிவிரவில் பிரசுரிக்கப்பட்டது. 5 வருடங்களுக்கு முன்னர் இருந்தே தினமினவில் பிரசுரிக்கப்பட்டது. வாசிக்குமாறு அனைவருக்கும் கூறுகின்றனர். இந்த விளையாட்டை நிறுத்திக் கொள்ளுங்கள். பேய்களை போன்று வாசிக்க வேண்டாம் என சத்ருவுக்கு கூறுகிறேன். திறனவின் நிலைப்பாடும் சத்ருவின் நிலைப்பாடும் வேறுபட்டவையா என திறனவிடம் கேட்கிறேன். மாதவ மடவலவின் நிலைப்பாடும் திறனவின் நிலைப்பாடும் ஒன்றா என்பதற்கும் அவர்கள் பதிலளிக்க வேண்டும். வேட்டைக்கு சென்று இனவாதத்தை கட்டவிழ்த்து விட வேண்டாம். அபயாராமவின் சங்கதியை நாமும் அறிவோம். அதனை எதிர்கொள்வதற்கு நாமும் தயார். எங்கே இருக்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்குமாறு ஊடகங்களுக்கு கூறுகிறோம். ஊடகவியலாளர்கள் இருதரப்பினர் இங்குள்ளனர். சிலர் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள். விக்டர் போன்றவர்கள் என்னை திட்டினால் அவர்களும் எம்மோடு போராடியவர்கள். ஆகவே அதனை கேட்டுக்கொள்ள முடியும். விடயங்களை தெளிவுபடுத்தவும் முடியும். ராவையை போன்ற வேட்டையாடியவர்கள் தற்போது தூய்மையானவர்கள் போன்று காட்டிக்கொள்ள முயற்சித்தால் அது தொடர்பாகவும் கதைக்க முடியும். எப்போதும் வேட்டையாடியவர்கள் என்னை வீட்டிற்கு போகுமாறு கூறியவர்கள் தற்போது சிக்கியுள்ளனர். அவர்கள் வீட்டிற்கு போவதே சிறந்தது. அதனை விட வேறொன்றுமில்லை. வேட்டையில் ஈடுபட்டவர்கள் தமது தவறுகளை மறைத்துக் கொள்ளவே போலீசாரின் தவறுகளை திருத்துமாறு கூறுகின்றனர். அவர்கள் தவறிழைத்தால் அது தொடர்பாக நாம் ஊடகத்திற்கு கூற வேண்டும். ஊடகங்கள் முதலில் திருந்த வேண்டும் என நாம் கூறுகிறோம். தமது உரிமைகளுக்காக போராடிய பல ஊடகவியலாளர்கள் இங்கிருக்கின்றனர். அவர்களுக்கு சக்தியை வழங்க வேண்டும். දැන් පටන් ගත්තොත් සුදන වෙන්න අපිටත් තියෙනවා ඒ ගැන කතා කරන්න. හැමදාම දඩේමේ ගිය මිනිස්සු මට ගෙදර යන්න කිව්වේ මිනිස්සු දැන් හිර වෙලා ඉන්නේ ඒගොල්ලෝ ගෙදර යන්නේ කොහොඳ ඊට වඩා එකක් නෑ මට නම් කියන්න. පෞගිය කාලේ අපි දන්න සිරස ආයතනයට පහර දුන්නා. ලසන්ත වික්‍රමතුංග ඝාතනය, මහේශ්වරන් ඝාතනය, මෙන්න මේ ඝාතනවල අද ඒ පරීක්ෂණ අද கடந்த காலத்தில் சிரச நிறுவனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டார். மகேஸ்வரன் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலைகள் தொடர்பிலான விசாரணை இன்று தடைப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு போலீசாருக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சரிடம் நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம். ஏன் இந்த விசாரணைகள் தடைப்பட்டுள்ளன? ஏன் இந்த விசாரணைகள் முன்னோக்கி இட்டு செல்லப்படவில்லை? இந்த விசாரணைகளை துரிதமாக நிறைவு செய்யுமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம். பிரதி போலீஸ் மா அதிபர்களை தெரிவு செய்வதற்கான நேர்முக தேர்வுகள் நடத்தப்பட்ட போது அதற்கான குழுவில் இருந்தவர்கள் யார்? கோட்டாபய ராஜபக்ச இருந்தார். முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர்களில் ஒருவராக செயற்பட்ட நாட்டின் 16 கூட்டு தாபனங்களின் தலைவர் பதவியை வகித்த காமினி செனரத்தும் டிஐஜிகளுக்கான நேர்முக தேர்வுகளை நடத்திய குழுவில் இருந்தார். பிரதி போலீஸ் மா அதிபர்களை தெரிவு செய்யும் நேர்முக தேர்வுக்கான குழுவில் கோட்டாபய ராஜபக்சவும் காமினி செனரத்துமே இருந்தனர். காமினி செனரத் என்பவர் யார்?
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இணைப்பு செயலாளராக செயற்பட்ட ஒருவரை அவருக்கு எதிராக பல நிதி கையாள்கை குற்றச்சாட்டுகள் உள்ளன. பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த ஒருவர். பிரதி போலீஸ் மா அதிபர்களை தெரிவு செய்யும் நேர்முக தேர்வுக்கான குழுவில் அவரும் இருந்தார். கடந்த ஆட்சியில் போலீஸ் திணைக்களம் எந்த அளவு அரசியல் மயமாக இருந்தது என்பதையே இது புலப்படுத்துகிறது. ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட எபோஸ்லி தமிழ் மகா வித்தியாலயத்திற்கான புதிய கட்டடம் ஒன்று இன்று திறந்து வைக்கப்பட்டது. 5.2 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் மத்திய மாகாண விவசாய, மீன்பிடி, சிறுநீர் பாசன, மகளிர் மற்றும் இளைஞர் விவகாரம் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் மருதபாண்டி ராமேஸ்வரன் மற்றும் மத்திய மாகாண உறுப்பினர் கணபதி கனகராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். மலையக கல்வியை பொறுத்தவரையில் நமக்கு கட்டிடங்கள் மட்டும் வளர்வதால் நம்ம சமூகம் முன்னேறாது. கட்டிடம் எவ்வாறு வளர்கின்றதோ அதே போன்று கல்வியிலேயே நம்ம வளர்ச்சி கட்டாயமா இருக்கணும். கல்வி வளர்ச்சியில எவ்வளவு தூரம் நமக்கு முன்னோக்கி இருக்கிறோமோ அதான் நம்ம சமூகத்தின் எதிர்கால முன்னேற்றத்துக்கு ஒரு சிறந்த ஒரு அடித்தளமாக இருக்கும். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாடசாலை கல்வி கட்டிடங்களை விட கல்வி வளர்ச்சியில நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம அதை எடுத்துக்காட்டுனா மத்த மாகாணங்களை விட நகர பகுதியோட தோட்டப்பகுதி பாடசாலையில தான் பெருமர்கள் இருக்கு. அது நீங்க கடந்த காலம் எடுத்துக்காட்டி கல்வியில நம்ம என்னைக்குமே அரசியல் தலைவீடு இருக்கக்கூடாது. அரசியல் தலைவீடு இருக்கிறனாலதான் நமக்கு இவ்வளவு சிக்கல்கள் வந்து எந்த நாள் நாங்க என்னன்னா முன்னிருந்த அமைச்சர் செய்யலன்னா வராது. வந்தவர் திறமையை பயன்படுத்தணும், வந்தவர் பேசி பார்க்கணும். என்னன்னா மற்றவங்களோட நம்ம என்ன ஒரு படி கூட செய்யலாம். 400க்கு அதிகமான பாடசாலைகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு மத்திய மாகாண தமிழ் கல்வி அமைச்சுக்கு இருக்கிறது. அந்த பாரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டுதான் இவ்வாறு பாடசாலைகளை தெரிவு செய்து அந்த பாடசாலைகளுக்கு உரிய வளங்கள் வழங்கப்படுகின்றன. உங்கள் உற்சாகம் மேலோங்கி மேலும் மேலும் இந்த பாடசாலை சிறந்த முறையிலே வழிநடத்தி இந்த சமூகத்துக்கு சிறந்த கல்வி மாணவர்களை உருவாக்கி தாருங்கள். உங்களுடைய வளங்கள் சம்பந்தமாக நாங்கள் நிச்சயமாக எதிர்காலத்திலே கரிசனை செலுத்துவோம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம். வணக்கம்.